ப்ரோ நாளைக்கு வந்துடும். இல்லை டைமுக்கே வந்துடும் ப்ரோ. இல்லை அப்படிலாம் ஒன்று. பார்த்து 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 நடங்க மேடம். பார்த்து நடந்து நான் என்ன பண்ண போறேன் பாஸ்? பாஸ் இல்லை, ரோனி. ஐ எம் டாலி. நைஸ் நேம். நான் ஒன்று சொல்லட்டா? நீ ரொம்ப அழகா வேற இருக்க, இப்ப தனியாவும் இருக்க. இந்த நேரத்துல யாராவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கலாம், புரியுதா? நீ என் கூட வா, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல. என் வீட்டையே நான் வெறுக்கிறேன், எங்க அம்மாவை. அதனால தான் நான் இந்த டைம்ல சுத்திட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனாஃப். ஆல்ரெடி நீ ரொம்ப ஹையா இருக்க. நீ வா, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல. சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். யார் நீ? நான் போதையில் இருக்கும்போது என்ன பண்ண? நீ என்ன நினைச்சோ அதுதான். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உன் மேல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். தாராளமா பண்ணு டார்லிங். அதுக்கு முன்னாடி இதை பாரு. பாத்தியா, இதுதான் உன்னோட வீடியோ. நீ என்ன வேணா சொல்லு டார்லிங், நீ ரொம்பவே செக்ஸியா இருக்க. ஐயோ, நிஜமா சொல்ற, செமையா இருக்க. ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிருங்க. நீ என்ன கேக்குறியோ நான் அதை தரேன். டோன்ட் வரி, நீ டெய்லி தந்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொன்னு, இதை தவிர்த்து எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. டென்ஷன் ஆகாத, உனக்கு எதுவும் ஆகாது. டெய்லி நைட் எனக்காக நீ 1 hour ஒதுக்கிக்கோ. டாலிமா, டாலி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அட டாலிமா, ஏண்டா அழற? என்னாச்சு? வாழ்றதை விட செத்தே போயிடலாம் போல.
மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பை த வே மாமா, நீங்க ரோஹித்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவனை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணோட கவலையில இருக்கேன். நீ என்னடானா இப்ப அந்த துரோகி ரோஹித்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை என் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கினேன். அந்த திருட்டு பையன் நம்ம கம்பெனி படத்தை எவ்வளவு திருடி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் இப்ப வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த திருட்டு பையன் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். வாய் மூடிட்டு எழுந்து போ. நானே டாலியை பத்தி நினைச்சு டென்ஷன்ல இருக்கேன். இந்த ப்ராப்ளம்லாம் எப்பதான் சால்வ் ஆகுமோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அடுத்து என்ன நடக்க போகுதோ. இப்படி வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். எனக்கு வாழவே பிடிக்கல. நான் வாழவே கூடாது. ஐ வாண்ட் டு டை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வாழவே கூடாது. டாலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னடாமா? அதான் நீ ஆசைப்படுறது. போதும், நீ ரொம்ப பேசிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவியா? வாயில என்ன வருதோ அதை அப்படியே பேசிடுவியா? எனக்காவது யோசிச்சிருக்கியா? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகியும் நான் ஏன் இன்னும் அம்மா ஆகாம இருக்கேன்னு? நீ இருக்கங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அம்மா ஆகி ஒரு பெரிய தப்ப பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா நீ என்னதான் வெறுத்துட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? உங்க அப்பாவை நான் டிவோர்ஸ் பண்ணணுமா? சரி, நான் இன்னைக்கே ஒரு நல்ல லாயரா பார்த்து கேஸ் ஃபைல் பண்றேன். என்னைய மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னை காப்பாத்துங்க அவங்க கிட்ட இருந்து. யார்கிட்ட இருந்து? அது அந்த ரோனி பையன். யார் ரோனி? மா, அது அன்னைக்கு நான் பப்புக்கு போயிருந்தேன்ல, கோவத்துல கொஞ்சம் அன்னைக்கு நான் நிறையவே குடிச்சிட்டேன். அப்ப வழியில அந்த ரோனி பையன். அப்பதான் அந்த ரோனியை மீட் பண்ண. டாலி, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? இப்ப சொல்லுங்கம்மா, இப்படி வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம்ல. நான் என்ன வார்த்தைக்காக துடிச்சிட்டு இருந்தேனோ அதை இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். நீ அம்மான்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா, உன்னை அவன்கிட்ட இருந்து நிச்சயமா இந்த அம்மா காப்பாத்துவேன். நம்புடா. மா, அவன் தான் கால் பண்றான். என்கிட்ட கூட, நான் அவன்கிட்ட பேசுறேன். டார்லிங், நீ வேற போயிட்ட. ஆனா நீ இன்னும் என்னோட பெட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டார்லிங். உனக்கு என்னடா வேணும்? டாலி? டாலி இல்ல, அவளோட அம்மா பேசிட்டு இருக்க. எது அம்மாவா? அதுக்குன்னு இப்படியா கத்துவா? என்ன நினைச்சிருக்கா? நான் அந்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறமா அவ வீட்டுல சொல்லியிருக்காளா? வீட்டுல இல்லடா, அவ அவளோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. நீ எது கேக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ஒரு பட்டன் நமக்குனா உங்க பொண்ணு இந்த உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுவா ஆன்ட்டி. அசிங்கம் பிடிச்சவன். அவனால உன்னை எதுவுமே பண்ண முடியாதுராமா. நான் இருக்கேன்ல. உனக்கு ஒன்று தெரியுமா ரோஹித்? நீ திருப்பி ஆஃபீஸ்க்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே என் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே நான் ட்ரை பண்ணாலும் என் பேரில் என்னெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரோ அது எதையுமே எழுதி வைக்க மாட்டாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் அவரை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நீ. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுறாருன்னு உனக்கே தெரியும். அவரை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ணுவ?
நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. நீயே புரிஞ்சுக்குவ நீ போக போக. மா, நான் அப்பாவை கொஞ்ச நேரம் வெளியே போக சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்றத அவர் எப்பயுமே கேட்பாருன்னு. பாருங்க, அவர் நாளைக்கு தான் வருவாரு. மா, ரோனி வரான்ல? ஆமா, அவன் வந்துகிட்டே இருப்பான். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்டா. வந்துட்டு இருப்பான் இல்ல, வந்துட்டா. நீ என்ன கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும்? நாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. நீ எவ்வளவு பணம் கேக்குறியோ அந்த பணத்தை நான் தரேன். அது என்னன்னா ஆண்டி, காசு வேணும் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு. அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே தரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும். நான் என்னோட பொண்ணுக்காக என்னையும் உனக்கு தரேன். உன்னோட ஆசையை தீர்த்து வைக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ என் பொண்ணை மட்டும் விட்டுரு. மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் ரெடியா இருக்கேன்ப்பா. சரி, வா போலாம். என் வாழ்க்கையும் வீணாக்கிட்டான். என்னோட அம்மா வாழ்க்கையும் வீணாக்க போறான். வா, இன்னைக்கு நான் உன்னோட ஆசை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். பாக்குறதுக்கு தான் வயசான ஆளா இருக்காங்க. இவ பொண்ணை விட இவங்க நல்ல கம்பெனி தருவா போலயே. இனி என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு என்னோட பொண்ணு, அவளுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா ரொம்ப நிம்மதியா தூங்குவா. நீ ரொம்ப நாளா என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தல்ல?